கூட பார்க்க மாட்டேங்கிற. அக்கா. ஏய் சித்ரா வா. என்னாச்சு? சூனாக்கு என்ன வர சொன்னாங்களா? இல்லக்கா, நான் ஒரு விஷயமா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம் சொல்லு. அக்கா, உங்ககிட்ட சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பத்தி நான் சொல்லியிருந்தேன்ல. ஆமா. அந்த சிலபஸ்க்கான ஒரு கோர்ஸ் பார்த்தேன். அந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன படிக்கணும் எல்லாம் தெளிவாக சொல்லி கொடுக்குறாங்கக்கா. நான் அதை படிக்கலான்னு இருக்கேன். ஹே சூப்பர் சித்ரா, நல்ல விஷயம் தானே இது. ஆனா இப்ப ஃபீஸுக்கு தான் என்ன பண்றதுன்னு தெரியல. அதெல்லாம் நம்ம ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம். சரி, எவ்வளவு கேக்குறாங்க? அது 50,000 ரூபாய்க்கா. அது ரொம்ப பெரிய அமௌண்டா இருக்கே சித்ரா. எனக்கே என்ன பண்றதுன்னு தெரியாம உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வந்தேன். நீ கவலைப்படாத சித்ரா, என்னைக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லு, அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுறேன். இது என் படிப்பு சம்மந்தப்பட்ட காசு. மற்றவங்கள அடித்து சம்பாதிக்கிற காசெல்லாம் வேண்டாம். அதுக்கு நான் சும்மாவே இருந்துட்டு போயிடுவேன். 5,000 10,000 ரூபாய்னா ஏதாவது ரெடி பண்ணலாம். 50,000க்கு என்ன பண்றது? அக்கா, அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. அது நீங்களும் கருணானாவும் சேர்ந்து மனசு வச்சாதான் நடக்கும். சரி, என்னன்னு சொல்லு. இது பாருங்க அக்கா, இதுல கப்பிள்ஸ் மட்டும் தான் கலந்துக்கணும். இதுல கலந்துக்கிட்டு வின் பண்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் 50,000 ரூபாய் தராங்க. நீங்க இதுல கலந்துக்கிட்டு அந்த பணத்தை ஜெயிச்சு கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி சித்ரா, நீ தைரியமா போ. கண்டிப்பா உனக்கு பணம் வரும். ரொம்ப தேங்க்ஸ். ஐஏஎஸ் ஆகணுங்கிறது சித்ராவோட ரொம்ப நாள் கனவு. அதுக்கு இந்த 50,000 ரூபாய் ஒரு தடங்களா இருக்கக்கூடாது. நாளைக்கு நம்ம 2 பேருமே இந்த கேம் ஷோக்கு போறோம். இந்து, இப்போதானே அண்ணா வந்து சொல்லிட்டு போனாரு, நாளைக்கு எந்த வேலையும் வச்சுக்காத, டைவர்ஸ் கேஸ் ஹியரிங்க்கு வருதுன்னு. நீ வேணா நாளைக்கு கோர்ட்டுக்கு போ, நான் வரல. எனக்கு அதை விட சித்ராவோட படிப்பு தான் முக்கியம். இல்லை இல்லை, கோர்ட்டு விஷயம்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். நானும் நீயும் இங்கே கேம் ஷோவில் கலந்துக்கலாம். நீ சொல்கிற மாதிரியே பண்ணிடலாம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு CSK Silks The Best Couple 2026 ஈவென்ட். காதலிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, ஆனா காதலிச்சவங்களை புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். இன்னைக்கு நாம தி பெஸ்ட் கப்பல் 2026 ஷோக்கு வந்திருக்க 5 ஜோடிகள்ல எந்த ஜோடி ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமா புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க போறோம். நம்ம மேடையில இன்னைக்கு எக்கச்சக்க காதலும் புரிதலும் சமாதானமும் சிரிப்பும் முக்கியமா லொடன்னு நிறைய சண்டையும் இருக்க போகுது. இன்னைக்கு வின் பண்ண போற அந்த ஜோடிக்கு 50,000 ரூபாய் கேஷ் பிரைஸும் காத்துக்கிட்டு இருக்கு. லெட்ஸ் வெல்கம் கர்ணா அண்ட் இந்து. ரெண்டு பேரும் பார்க்கறதுக்கே சைலண்டான ஜோடியா தெரியுறாங்க. இவங்க
இவங்க இதுல எப்படி விளையாடுறாங்கன்னு கேம்ல பார்க்கலாம். வெல்கம் டு தி ஷோ. நீங்க பின்னாடி நின்னுக்கோங்க. இப்போ நம்ம கேமோட 4வது ஜோடியான மணி அண்ட் அஞ்சலியை கூப்பிடலாம். இங்க பாரு, இந்த ஷோல நம்ம எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். சித்ராவோட ஃபேஸ் கட்டுறதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே வழி இதுதான். அதனால இப்படி தயங்கி தயங்கி நிக்காம ஒழுங்கா கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாட பாரு. என்ன காரணா அப்படியே கண்ணால மிரட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு? அது ஒன்றும் இல்லைங்க, எப்படி ஜெயிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதான். ஆஹா, மற்ற ஜோடியெல்லாம் உஷாரா இருந்துக்கோங்க. இவங்க சைலண்டா எப்படி ஜெயிக்கலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன சுரேஷ், ரெடியா இருக்கீங்களா? ஆல்வேஸ் ரெடி மேடம். கான்ஃபிடன்ஸ்ல பயங்கர ஹையா இருக்கே. அதே மாதிரி ஹை ஸ்கோர் பண்றீங்களான்னு பார்க்கலாம். வாங்க, 2 பேரும் வாங்க ஸ்டேஜ்க்கு. லெட்ஸ் வெல்கம் சுரேஷ் அண்ட் ரம்யா. ரெண்டு பேரும் சேர்ல உட்காருங்க. என்ன சுரேஷ், நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. 100 மேடம். 100? சூப்பர். ரம்யா, நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணுவீங்க? 100 மேடம். நீங்களும் 100? ஓகே. 2 பேரும் சொல்றத பார்த்தா இப்பவே உங்க கையில அந்த 50,000 எடுத்து வச்சிடலாம் போலயே. ரைட், இப்போ நம்ம கேமுக்குள்ள போலாம். உங்களோட முதல் கேள்வி, ரம்யாக்கு பிடிச்ச கலர் என்ன? எழுது. ஓகே, ரம்யாக்கு பிடிச்ச கலரை ரம்யாவை விட சுரேஷ் தான் வேகமா எழுதியிருக்காரு. சுரேஷ், என்ன எழுதிருக்கீங்கன்னு காட்டிடுங்க. ஆஹா, சுரேஷ் சிவப்புன்னு எழுதியிருக்காரு. ஓகே. அண்ட் ரம்யா, ரம்யாவோட ஃபேஸ் ரியாக்ஷன் பார்த்தா சுரேஷ் ஏதோ தப்பா எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, ரம்யா கிட்ட கேட்டுருவோம். ரம்யா, நீங்க என்ன எழுதிருக்கீங்கன்னு போர்டை காட்டலாம். ஓ, பச்சைன்னு எழுதியிருக்காங்க. என்ன சுரேஷ், ஆரம்பத்திலே தப்பு பண்ணிட்டீங்க. பாருங்க, ரம்யா அவங்களுக்கு பிடிச்ச கலர்ல தான் சாரியே கட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரிலாம் கேட்டா இவன் பதில் சொல்லுவானான்னு தெரியலையே.